ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி கனிம வளத்துறை உதவி இயக்குனர் செல்வசேகரனின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி என்ஜிஓ காலனி ஜபா கார்டன் பகுதியில் அமைந்துள்ள பீமா சதுக்கம் என்ற பகுதியில் அமைந்துள்ள 3வது தெருவில் இருக்கும் திருநெல்வேலி கனிம வளத்துறை உதவி இயக்குனர் செல்வசேகரன் வீட்டில் இன்று காலை திருநெல்வேலி மற்றும் விருதுநகர், திண்டுக்கல் பகுதிகளில் இருந்து வந்திருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிகாலை முதல் முறைகேடு மற்றும் சொத்து குவிப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தின் கனிம வளத்துறை உதவி இயக்குநராக செல்வசேகரன் இருக்கிறார். திண்டுக்கல்லை சேர்ந்த இவரது என்ஜிஓ காலனி திருநெல்வேலி இல்லம், திண்டுக்கல் இல்லம், விருதுநகர் ஆகிய 3 இடங்களில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கனிம வள முறைகேடுகள் மற்றும் சொத்து குவிப்பு குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமற்ற முறையில் நமக்கு வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரி செல்வசேகரன் கோடிக்கணக்கில் சொத்து குவித்திருப்பதாகவும், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பல்வேறு புகார்கள் வந்ததாகவும், முதற்கட்ட தகவலின்படி பல இடங்களில் கால்நடை பண்ணைகள் அமைத்து அதில் முதலீடு செய்திருப்பதாகவும், திண்டுக்கல்லில் பினாமிகள் பெயரில் குவாரிகள் நடந்து வருவதாகவும், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஏஜென்சி ஒன்று நடத்தி வருவதாகவும், திருநெல்வேலியில் சமீபத்தில் 1.25 கோடி ரூபாய் செலவில் மதிப்புள்ள வீடு ஒன்றினை வாங்கியிருப்பதாகவும் பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. முக்கியமான ஒரு தகவல் லஞ்ச ஒழிப்புத்துறையில் என்ன கூறுகிறார்கள் என்றால், கனிம வளத்துறையில் நடைச்சீட்டு வழங்கும் போது ஒரு முறையான பரிவர்த்தனைக்கு வரும் ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு என்று சொல்வோம் அல்லவா, அந்த ஒரு ஓடிபிக்கு 2000 ரூபாய் வரை லஞ்சம் வாங்குவதாக புகார்கள் வந்ததாகவும், அந்த அடிப்படையில் இந்த அதிரடி சோதனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இன்று காலை முதல் பல்வேறு அதிகாரிகள் அவரது வீட்டின் உள்ளே சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சோதனையின் முடிவில் சொத்துக்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்த முழுமையான தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி.